பண்டிகை என்றாலே கொண்டாட்டம்தான். சிறுவர்களின் குதூகலத்தை பார்த்து பெரியவர்களுக்கு மகிழ்ச்சி தாங்காது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பழம்பெருமை பற்றி பேசுவார்கள். அதை கேட்பது ரசிப்பது சுவாரஸ்யம்தான். சென்னை KK நகரில் வசித்து வரும் ருக்மணி அம்மாளுக்கு 96 வயதாகிவிட்டது. ஆண்டுதோறும் அதே உற்சாகம் குறையாமல் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் ருக்மணி அம்மாள் பழங்கதைகளை மறக்காமல் நினைவுபடுத்துகிறார், பாட்டாகவே பாடுகிறார். அற்புசி மாசத்திலே திவாடி, அற்புசி மாசத்திலே திவாடி, அதில் அதிகம் பணத்தை சொல்ல போன கேலி, அதில் அதிகம் பணத்தை சொல்ல போன கேலி, அதில் அளந்து பண்டிகை கொட்டு, அதில் அளந்து பண்டிகை கொட்டு, அதில் அடந்த லாபம் சொட்டு, லவசைய மடக்கட்டு, லவசைய மடக்கட்டு, தப்பாசு கட்டு வாங்கி தரு புரு துப்பு, மாமா வந்தாக்கா மச்சான் வந்தாக்கா 2 சுட்டு போடணும், 2 பொசுக்கி போடணும், 2 வாங்கி போடணும். அற்புசி மாசத்திலே தீபாவளி, கையில் காசு இல்லை அண்டமே நமக்கு, கையில் காசு இல்லை அண்டமே நமக்கு, கடை கொடுப்பார் யாரும் இல்லை இண்டவே நமக்கு, கடை கொடுப்பார் யாரும் இல்லை இண்டவே. சார் ஆப்பிள் கொண்டு போய் காட்டு, சார் ஆப்பிள் கொண்டு போய் காட்டு, அவன் கொடுப்பா பாதி நோட்டு. அற்புசி மாசத்திலே தீபாவளி, அதில் அதிக பணத்தை சொல்ல போன கேலி. தினமலர் நேயர்களே, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள். அந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப கூச்சப்பட்டவங்க, நாங்கள்லாம் கூட அப்படி தான். இப்போ நேருக்கு நேரு இங்கே ஒரு பொண்ணை உட்காந்துருக்கிற ஒரு பிள்ளைய உட்காந்து வைக்கிறாங்க, எதிர்க்கு பார்த்துக்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. நாங்கள்லாம் அப்படி மறைச்சி அப்படி பார்த்து தான் சொல்கிறோம். மரவாடிப்போம், மரவாடிந்து எட்டி பார்த்து பிடிக்குதாண்டா தலையாட்டுவோம். அதுதான், அதில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தால் இதெல்லாம் செங்காய்ச்சி வைக்கிறதெல்லாம் கிடையாது. அப்போது சும்மா அப்படி தலைவாரி பூ வச்சு எதனா ஒரு புடவை கட்டி ஒழுங்கு பண்ணி பார்த்து அப்போ தான் அது மாதிரி தான் கட்டி போகும். ஐயோ இப்போவா, அதோ எப்போ மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு நாங்கள் கட்டிக்கிறோன்னு கூட சொல்லலை. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சொல்கிறதில்ல. இப்போ நேருக்கு நேராக பார்த்து நான் உன்னை கட்டிக்கு போகிறேன்னு இப்படி சொல்லுதுங்க, கஞ்சாடியே காட்டிடுதுங்க. நாங்கள்லாம் அப்படி கேட்டது இல்லைம்மா, பெரியவங்க சொல்கிற மாதிரி நல்ல பிள்ளைவா கட்டிக்கோ, அப்படி நல்லா தான் நல்ல பிள்ளைங்க தான் எங்களுக்கு கிடைச்சாங்கப்பா. அப்போ இருந்த தீபாவளி வேறு, இப்போ இருக்கிற தீபாவளி வேறு. நாங்கள்லாம் கொண்டாட முடியாது, இப்போ யாரும் கொண்டாட முடியாது. தீபாவளிக்கு இதெல்லாம் என்ன செய்யணுமோ எல்லாம் எங்கள் அப்பா அவ்வளோ வாங்கி அது போடுவாங்க. கறி மீன் அது இது வடை, இந்த என்னமோ சொய் உருண்டை என்னென்னமோ செய்ய சொல்லுவாங்க. செய்து மருமகனுங்களுக்கு போட்டு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றி மோதிரம் போட்டு எண்ணெயில். எங்கள் பாப்பா தீபாவளிக்கு பார்த்தியா பொண்ணு வச்சு கட்டினாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு. பட்டு வேஷ்டி, பட்டு துண்டு. தீபாவளி பலகாரம், தோசை சுடுவோம், வடை சுடுவோம், இட்லி சுடுவோம், கறி ஆக்குவோம். என்னென்ன ஓடுமோ எல்லாம் ஆக்கி மருமக பிள்ளைக்கு நாங்கள் போடுவோம். அவங்க திருச்சா வாடா அத்தை வாடான்னு போனால் கூட விட மாட்டோம். எல்லாம் திருச்சா எங்கள் வீட்டை எங்கள் பெரியவருக்கு திருச்சா சாப்பிடணும். நோம்பு எடுத்து ஆளை வச்சு அதர்சம் சுடுவேன். 4 படி அரிசி போடுவேன் அதர்சத்துக்கு. எல்லா பொண்ணுக்கும் 35 40 எடுத்துக்கிட்டு துணி எடுத்துக்கிட்டு நோம்புகள் எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு வருவோம். காலையில் எழுந்திரிச்சு கட்டையோடு அழுகணும், இந்த கரம்பு குடிச்ச அடுப்பு கூட கண்ணீரால் முழுகணும். 4 தவளை வெந்நீர் காய 4 சாப்பம் ஆகுது, 4 சாப்பம் ஊதி ஊதி நான் கொடந்து போகுது. பருப்பு நெல்லை ஒஸ்தி பருப்பு 10 நாளாக வேகுது, அதுக்கு மருந்து இறக்கி விட்டால் பல்லொடைஞ்சு போகுது. அரிசி கை உடையிலிட்டா அடி கலந்து போகுது, அதுக்கு மருந்து இறக்கி விட்டால் அடி வகுத்தே நோகுது. நாங்கள்லாம் கட்டி வச்சு எரி போட்டு அடுப்பில் ஊதாகோல் எடுத்து ஊதுவோம். ஊத தான் அடுப்பு 10 அப்போ. எங்கள் காலத்து கதையை இப்போ கேட்குறேன் நான். அப்படியே நெஞ்சில் ஒரு ஆள் ஏன்னா படிக்காதவன். புளிவு கொட்டையில் வச்சேன், உடலில் ஏற்றினேன். வாத்தியாருக்கு நட்டாங்க பள்ளிக்கூடம், நான் தான் ஒருத்தி பாஸ் பண்ணுவேன். தீபாவளின்னு யாருக்கு தெரியுது? என்னமோ செய்கிறாங்க, கொடுக்குறாங்க, சாப்பிட்றேன். அந்த மாதிரிலாம் கொண்டாடுறவங்க இங்கே கிடையவே கிடையாது. என்ன பண்ணுவாங்க? ஒரு வீட்டுக்கு 2 வீடு ஆகிப்போச்சு, ஒரு மனைவிக்கு 2 மனைவி ஆகிப்போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர்
எல்லாம் இது பண்ணிக்கிட்டு எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்து சாப்பிட வேண்டியதுதான் இருக்கிற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போ என்னம்மா படி அரிசி 2 நாங்கள் விற்றோம் தூக்கி போய் வண்டி கலந்துட்டு வருவேன். எங்கள் அம்மா 31 படி அரிசி தூக்குவாங்க, நான் 12 படி அரிசி தூக்கி போவேன். 2 படி அரிசி எங்கள் காலத்தில்.